வணக்கம். இந்த வீடியோவில் டிராகன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 48 அரியர்ஸ் வச்சுருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு ஒரு ஃபோர்ஜரி பண்ணி ஒரு வேலையில் சேர்ந்துட்டு, அதுக்கப்புறமா இவர் திருப்பி அந்த 48 அரியர்ஸை கிளியர் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வருது. அது எப்படி இவர் ஹேண்டில் பண்ணார், அந்த டிகிரியை கிளியர் பண்ணாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒன்லைனர். ஹிஸ்ட்ரியிலே 48 பேப்பர் அரியர் வச்சவன் எவனுமே இல்லைல்ல. ஃபஸ்ட்டு இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். எனக்கு தெரிஞ்ச முதல் பாசிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா, இந்த படத்தோட மியூசிக். பாட்டு எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் நல்லா இருந்தது. அடுத்த ப்ளஸ் பார்த்திங்கன்னா, இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே அது ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இந்த படத்தோட மேக்கிங்கும் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் கேஸ்ட்டு செலெக்ஷனும் நல்லா இருந்தது. அண்ட் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது இது டான் படம் மாதிரியே இருக்கும் அப்படின்ட்டு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். கொஞ்சம் அதோட சாயல் இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா, இந்த படத்தோட ஸ்டோரி லைன் வேறு, அந்த படத்தோட ஸ்டோரி லைன் வேறு. நிச்சயமாக டான் படத்தை விட ரொம்பவே நல்ல ஒரு படம் தான். இந்த படத்தில் மிஷ்கினுக்கும் பிரதீப்க்கும் நடக்கிற ஒரு சீன்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குது. அது இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்து இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வரைக்கும் வருது. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. விஜய் சித்து அண்ட் டீம் வந்து இந்த படத்தில் அப்படியே கம்ப்ளீட்டாக ட்ராவல் பண்ணுற மாதிரியே தான் வச்சுருக்காங்க. அண்ட் அவங்க வர சீன் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா தான் இருக்குது. இந்த படத்தில் ஃபஸ்ட்டு நெகட்டிவாக தெரிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா, இந்த படத்தில் லாஜிக்கே இல்லாமல் நிறைய சீன்ஸ் இருக்குது. ஒருவேளை இதே படத்தை 2000, 2002 அந்த ரேஞ்சில் எடுத்திருந்தாங்கன்னா, அப்போது டிஜிட்டலைசேஷன்லாம் இல்லாத ஒரு பீரியடு. ஸோ அப்போது வந்து ஒரு ஃபோர்ஜரி பண்ணுறாங்க, ஃப்ராடு தானே பண்ணுறாங்கன்னா ஈஸியாக பண்ணியிருக்க முடியும். இப்போல்லாம் புதுசாக ஒரு கம்பெனி ஜாயின் பண்ணால் பிஎஃப் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. அதுவும் இபிஎஃப்ஓ வெப்சைட்லேருந்து தான் எடுத்துகிட்டு வரணுன்றாங்க. இந்த மாதிரி டைமில் இந்த மாதிரியான ஒரு படம்ன்றது வந்து ரொம்பவே லாஜிக் மீறல் தான். இந்த படமே ஒரு பேட் எக்ஸாம்பிளாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் நிறைய இடத்துல வந்தது. ஏன்னா வந்து இவங்க படிக்கவே தேவையில்ல, அரியர் வச்சா தான் கெத்து அப்படின்ற மாதிரி சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. இந்த படத்தில் பிரதீப் கிட்டத்தட்ட ஒரு 100 பேக்கெட் சிகரெட் அடிச்சிருப்பார் பொழுது. படத்தில் ஆரம்பித்து கடைசி வரைக்கும் சிகரெட்டாக அடித்து தள்ளுறாரு. இதெல்லாம் தேவையில்லாதது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஓவராலாக பார்க்கும்போது பிரதீப்போட அந்த லவ் டுடே பர்ஃபார்மன்ஸ் அப்படியே இருக்க மாதிரி தான் இருக்குது நிறைய சீனில். அண்ட் அந்த தனுஷோட ஆக்டிங் மாதிரியே தான் அவருக்கும் இருக்குது. அந்த ஃபேஸு இது எல்லாமே எஸ்பெஷலி அந்த ஸ்கூல் கேரக்டர்லாம் இருக்கும்போது கிட்டத்தட்ட அப்படியே தான் இருந்தது. படம் ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இவங்களாம் இந்த படத்தை கொஞ்சம் ட்ராக் பண்ணி லைட்டாக சேஞ்ச் பண்ணி ஹீரோவை நல்லவராக காமிக்கிறதுக்காக ஒரு சில சீன்ஸ் வச்சுருக்காங்க. ஓவரால் பார்த்தீங்கன்னா தியேட்டரில் போய் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். எஸ்பெஷலி ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு படத்தில் இருக்கிற எல்லா பாட்டுமே நல்லாயிருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்குது. எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் போய் பார்த்தா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லவ் டுடே ரேஞ்சுக்கு இல்லை, பட் கண்டிப்பாக ஒரு தடவை பார்க்கலாம். தேங்க்யூ எவ்ரிவன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.